ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லாஹிக் ரெசிபி சேனல். டுடே வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதும், அதுக்கு வந்து சைடிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வந்து 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஆசீர்வாத மாவு தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாவு தேவையோ இது பண்ணிக்கோங்க. ஆசீர்வாதே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் வந்து உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து உப்பு போட்டால் ஓரளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்காக தண்ணியோடு கலந்து எடுத்து சால்ட் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சு போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து மாவை இப்போ கொட்டிக்கிட்டேன். கொஞ்சோன்னு வேலிக்கிறதுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உப்பு எடுத்து வச்சுருக்கிறத கலக்கி இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ஊற்றிக்கலாம். அப்போ ஊற்றி விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருக்கலாம். எப்போவுமே நல்லா லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கிளறி விடுங்க. வெறும் தண்ணி தாங்க போட்டிருக்கேன், சுடு தண்ணி கூட போடல. பக்கத்தில் பாருங்கள், தண்ணி செம்பில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களுமே வெறும் தண்ணியிலே பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். நீங்கள் இந்த மாதிரியே செய்யுங்க, ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம பிணையிறதெல்லாம் இருக்குது, நீங்கள் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சப்பாத்தி சாஃப்டாக வரும். சரி வாங்க நம்ம எப்படி இது பண்ணலான்னு ஃபஸ்ட்டு லைட்டாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக பிணைஞ்சிக்கலாம். நல்லா உதிரியாக பிணைஞ்சிட்டு அப்புறம் நம்ம அதுக்குரிய தண்ணியை தேவையான அளவு எடுத்து ஊற்றி நல்லா பிணைஞ்சு உருண்டையாக உருட்டி இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து ஊற வச்சுக்குவோம். 1/2 அன் ஹவரே போதும், அதிலே ஊறிடும். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி ரெடியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 சப்பாத்தி போட்டு வச்சுருக்கோம். இனிமேல் நமக்கு தேவையானதை போட்டுக்கலாம். இப்போ வீடியோக்காக 2 சப்பாத்தி மட்டும் எப்படி போடுறங்கிறக்காக காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோசை தவா நல்லா காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சதும் தவா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. சூப்பராக வரும், சாஃப்டாக வரும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். சில பேர் தண்ணி, சுடு தண்ணி, பால் அந்த மாதிரிலாம் ஊற்றினா சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைங்க. நான் வெறும் தண்ணி ஊற்றி மட்டும்தான் பிணைஞ்சிருக்கேன். அதிலே மிருதுவான சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறது தான் இப்போ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். வாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. போட்டாச்சு இப்போ சப்பாத்தி. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு வேகணும் கீழே. அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும். அவசரப்பட்டு திருப்ப வேணாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு எல்லா சைடுமே ஓரளவுக்கு நல்லா வெந்து அந்த நம்ம போட்ட கலருக்கும் இப்போ வந்து வித்தியாசம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஓகே, ஓரளவுக்கு நமக்கு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே எண்ணெய் ஊற்றணும். தோசைக்காக இருந்தாலும் சரி, சப்பாத்திக்காக இருந்தாலும் சரி, எதுக்குமே. இப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் சப்பாத்தியை. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரியே செய்யுங்க, ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ முன்னாடி பின்னாடி நல்லா திருப்பி விட்டாச்சு. பின்னாடியும் கொஞ்சம் நல்லா வேகணும். பின்னாடி கொஞ்சம் இப்போ நம்ம வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் ஊற்றிக்கலாம். 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்போவுமே எண்ணெய் ஊற்றுங்க. வேகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றாதீங்க, சரியாக வேகாது. வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிங்கன்னா அது போய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. எப்போவுமே அந்த ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ஷேடில் வருது பாருங்கள், அந்த மாதிரி வரும்போது எடுத்தாலும் சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஓரளவுக்கு இப்போ நல்லாவே நமக்கு வெந்துருச்சு. கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு. நல்லாவே உப்பியே வரும். நான் எப்போவுமே அப்படி தான் செஞ்சு எடுப்பேனே. இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. அப்புறம் வந்து இதுக்குரிய இது வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா வந்து பூரி மசாலா கிழங்கு தான் செஞ்சுருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று செய்வோம். ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு குருமா வச்சு செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதனால் ஒவ்வொன்றும் மாற்றி செய்வோம். அதனால் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா இதுக்கு வச்சுருக்கேன். அதுவும் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு இப்போ வந்து நமக்கு சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரௌன் ஷேடில் வந்துருச்சுன்னு சொல்லி. நல்லா சப்பாத்திக்கெலாம் நல்லா வெயிட்டான கல் வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி நின்று வேகும். எப்போவுமே அது அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசை தவாவில் இருக்க ஹீட்லேயே நல்லா வெந்துடும். எப்போவுமே கல்லை சூடு ஏற்றிட்டு போடுங்க. சில பேர் சூடு ஏற்றாமே போட்டுருவாங்க. ஓகே, இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் வந்து 5 விசில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நான் வேக விடுவேன் எப்போயுமே. கரெக்டாக 5 விசில் போட்டிங்கன்னா நல்லாவே நமக்கு ஓரளவுக்கு வெந்துடும். ஓகேங்க, இப்போ வேக வச்சு உரிச்சு எடுத்து நம்ம நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். என்னென்ன போடுறோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. சட்டி காஞ்சதும் எண்ணெய் எனக்கு தேவையானாலும் 2 கரண்டி தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடுகும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம். ஒரு 150 கிராம் வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா நீளமாக கட் பண்ணி. அடுத்து பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். நான் ஏன் முன்னாடியே பச்சை மிளகாலாம் சேர்க்கலைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடும். அதுக்காக தான் வந்து ஆனியன் போட்டதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா சேர்ப்பேன். மஞ்சள் இப்போ போட்டாச்சா. நம்ம வந்து பச்சை மிளகா வந்து எப்போ போடுறோம்னா கொஞ்சம் நல்ல ஆனியன் வெந்ததுக்கப்புறம் போட்டோம்னா தான் வந்து அது வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா ரொம்ப இதாகி ரொம்ப உரப்பு கலந்து வந்துடும். அதெல்லாம் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து போடுறோம்.
பச்சை மிளகா. எனக்கு தேவையான அளவுக்கு நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து நான் 1/2 கிலோ சொல்கிற அளவுக்கு தான் இப்போ நான் வந்து செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். இந்த மெத்தட்லேயே செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு இப்போ நல்லா வந்து ஆனியன் கட்டாயம் வந்துருச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கூட இன்னும் மசிச்சுக்கோங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்ற அளவுக்கு வேணுங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு நான் மசிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுல மட்டுமே இது வந்து கெட்டி ஆகாது. நான் வந்து கொஞ்சோண்டு கடல மாவு எடுத்து கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து லாஸ்ட்டாக இறக்க ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது ஊற்றிக்குவேன். அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவில் கொஞ்சம் வேகட்டும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து கிழங்க நல்லா மசிச்சுக்கோங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு சாப்பிடணும், கிழங்கோடு சாப்பிடணுங்கிறக்காக தான் நான் இந்த அளவுக்கு மசிச்சிருக்கேன். ஓகே, ஆல்ரெடி வெந்த கிழங்கு தான். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்குவோம். ஓகே, இது வந்து இப்போ வந்து நல்லா வேகட்டும். நல்லா வந்து நல்லா கொதித்து வரணும். 2 கொதி கொதிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு. நம்ம மூடி போட்டு இதை மூடி வச்சு வேக விட்ருவோம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு செய்யலாம், முட்டை கிரேவி செய்யலாம், கத்திரிக்காய் கிரேவி செய்யலாம், நிறையா கிரேவி ஐட்டம் செய்யலாம். அதுலேயும் இந்த மசாலாவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே நான் செய்கிறதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். நம்ம சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து இதில் வந்து கடலை மாவு கரைச்சி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் வந்து நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு இப்போ நல்லாவே நமக்கு கொதிச்சு வந்துட்டுருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை எடுத்து போட்டு அது கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் ஒரு கொதி கொதிச்சோன்னா அதையும் நம்ம இறக்கிடலாம். ஓகே, சப்பாத்திக்கு தேவையான குருமா இப்போ ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம லைவ் வீடியோஸுமே நிறைய நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதையும் பார்க்காதவங்களாம் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஓரளவுக்கு நமக்கு வெள்ளம் வெந்து கொதிச்சிருச்சு. நம்ம இனிமேல் இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.